போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் பிரான்சிஸ் மற்றும் ஜெயசீலி குடும்பத்தினர், பெங்களூர். திருமதி எஃப். விமலராணி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், திரு செல்வகுமார் மற்றும் திருமதி ரோஸ்லின் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த தெய்வீக பலிகளில் ஒன்றாக இணைத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நினைத்து அதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இன்று நாம் தாயாம் திருச்சபையானது லீமா நகர் புனித ரோஸ் உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. ஜெபிப்போமாக. இறைவா, உமது அன்பினால் பற்றி எறிந்த புனித ரோஸுக்கு உலகை துறக்கவும் பொறுத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கும் வரும் அளித்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் வாழ்வின் வழிகளை பின்பற்றி மறுமையில் உம்மை மகிழ்ச்சிப்படுத்த செய்வீராக்கு. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1-14 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது,
நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு சொல்கிறார்: நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது: மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்வேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர்.
அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூலுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து நம் அனைவருக்கும் தெரிந்தது, அன்பு. அன்பு என்று சொன்னாலே இந்த அகிலத்தையும் ஆளக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு தலைசிறந்த ஆயுதம். இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் திருக்கோயிலை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அதன் பின்னணியாக சதிசேயர்கள் இயேசுவை பார்த்து, சீசருக்கு வழி செலுத்தலாமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்கின்றார். அதைத் தொடர்ந்து உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொள்ளாத இந்த சதிசேயர் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கும் பதில் சொல்கின்றார். இவ்வாறாக சதிசேயரை வாயடைக்க செய்தார் என்று கேள்விப்பட்ட இந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் ஒன்று கூடி அவரை சோதிக்கும் நோக்குடன் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது? இந்த திருச்சட்டத்தை மிக ஆழமாக அதிகமாக தெரிந்த இந்த திருச்சட்ட அறிஞர் தான் யூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கின்றவர்கள். ஆனால் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் தான் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். கட்டளைகளில் மிக சிறந்த கட்டளை எது? தலை சிறந்த கட்டளை எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் கேள்வி கேட்கின்ற அந்த சதிசேயர்களை பரிசேயர்களுக்கு பதிலளிக்கின்ற பாணியை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாயிலிருந்தே பதிலை கொண்டு வருகின்ற ஒரு பாணியை பார்க்கின்றோம். இன்னைக்கு அதை வெளிப்படையாக இல்லை என்றாலும் மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கூறுகின்றார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுதான் முதன்மையான கட்டளை. அதற்கு இணையாக இருக்கின்ற இரண்டாவது கட்டளை என்னவென்றால், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான கட்டளை. கடவுளை அன்பு செய்வது என்று சொன்னால், கடவுள்தான் நமக்கு வாழ்வினுடைய ஆதாரமாக இருப்பவர் என்று முழுமையாக நம்புவதுதான். இன்னைக்கு நம்ம உண்மையிலே கடவுளை முழுமையாக முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடு நாம் கடவுளை அன்பு செய்கின்றோமா? எதிலை பார்த்தாலும் எதிலும் அரைக்குறையான மனதோடு தான் நாம் அன்பு செய்கின்றோம். இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, ஜெபம் செய்யலாமா வேண்டாமா என்று அரை மனதோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டுதான் செய்கின்றோம். அப்படி இருக்க இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை அன்பு செய்வாயாக. இரண்டாவது கட்டளையாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நாம் ஏன் பிறரை அன்பு செய்ய வேண்டும்? நாம் ஏன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும்? ஏனென்றால் நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு காரணம் நம்மை படைத்து காத்து வருகின்ற தெய்வம். ஆகவே அந்த கடவுளுக்கு நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஏன் பிறரை அல்லது அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கூறுவது இதனுடைய பின்னணி பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலே, நாம் ஒவ்வொரு மனிதரும் கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கின்றவர்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக படைத்தார் என்பதை நாம் வாசிக்கணும். ஆகவே
ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கின்ற போது இறைவனுடைய சாயலை தாங்கியிருக்கின்ற அந்த காரணத்தால் நாம் பிறரை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு உண்மையிலே நாம் பிறரை அன்பு செய்கின்றோமா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு இன்னைக்கு கொச்சைப்படுத்துகின்ற பல விதமான வேறு வேறு விதத்திலே நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையான அன்பு செய்வது என்பது ஒருவரை பிறரை தன்னிலையில் நிறுத்தி அவரை இருப்பது போல ஏற்றுக்கொள்வதுதான். இன்று சுயநலத்திற்காக அல்லது தன்னலத்திற்காக பிறரை பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் பிறரை அன்பு செய்ய உண்மையாக நாம் அன்பு செய்ய முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய அன்பினுடைய சிறந்த உச்சகட்டம் எது என்று சொல்கின்ற பொழுது எல்லோரும் சற்று அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை பாருங்கள். கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து இந்த அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கூறுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட உண்மையாக அன்பு செய்கின்ற அந்த கடவுளை மறந்து நாம் இந்த உலக செல்வங்களை நோக்கி நாம் போகின்றோம். ஆகவே இந்த கால நேரத்தில் நான் என் முழு உள்ளத்தோடு கடவுளை அன்பு செய்ய என் மனம் பக்குவப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பிறரையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல மன எண்ணத்தில் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அன்பை பற்றி இவ்வாறாக அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, எருமாப்படையாது, தன்னலம் நாடாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் இது நோக்கும், அன்பு மகிழ்ச்சியில் உண்மையில் மகிழ்ச்சி வரும். ஆகவே இந்த அன்பு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் பொறித்து பாருங்கள். உதாரணத்துக்கு அருள்மேரி பொறுமையுள்ளரா, பொறாமைப்படாமல் இருக்கிறாங்களா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பெயரை பொருத்தி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அங்கு அன்பினுடைய தன்மை விளங்கும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நேரத்திலே கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். நம்மை இருப்பது போல அன்பு செய்கின்றார். நாமும் பிறரை இருப்பது போல அவர் நிலையில் இருந்து நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்ய நம்மை நாமே முயற்சி செய்வோம். அன்னை மரியாள் கடவுளை முழுமையாக அன்பு செய்ததன் காரணமாகத்தான் இறை திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றினார். அன்னை மரியாள் பிறரையும் அன்பு செய்தார் என்பதற்கு சிறந்த உதாரணம் பார்க்கின்ற பொழுது முதிர்ந்த வயதிலான அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவி செய்கின்றார். அதுதான் அன்பினுடைய தன்மை அங்கு விளங்குகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இணையாக பிறரையும் அன்பு செய்வோம், அன்பினுடைய பிள்ளைகளாக மாறுவோம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பந்தின் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக திந்தையில் படவில்லை உயர்வாக சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்வந்தின் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடைய மானை பள்ளி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் மிஞ்சி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைப்பா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித லீமா ரோசுவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ள நாங்கள் முயல்வோமாக்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக்கு. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: பிரான்சிஸ் மற்றும் ஜெயசீலி குடும்பத்தினர், பெங்களூர். திருமதி எஃப் விமலராணி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், திரு செல்வகுமார் மற்றும் திருமதி ரோஸ்லின் இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி